இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச நெய் சோறு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டிலலாம் நெய் சோறு எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் போட்டு நெய் நல்லா காஞ்சதும் 4 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, கல்பாசி, 4 ஏலக்காய், அப்புறமா கிராம்பு எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து பொரியணும். நல்லா வந்து பொரிஞ்சதும் அதிலே வந்து வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதிலே பச்சை மிளகா வந்து 5 6 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ளேவர் தான் சூப்பராக இருக்கும் நெய் சோறில். கொஞ்சம் அதிகமாகவே போட்டாலும் சூப்பராக இருக்கும். நெய் சோறில் வந்து ஃப்ளேவரே வந்து கொடுக்குறது அது தானே. ஸோ வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா 2மே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்மெல்லே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் வேணும்னா லாஸ்ட்டில் வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து தேங்காய் பால் வந்து இப்போ 3 கிளாஸ் ரைஸ் போட போகிறோம்னா அதில் வந்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். அதில் வந்து 3 கிளாஸ் வந்து தேங்காய் பால் ஊற்றணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நெய் சோறுக்கு. நான் வந்து 3 கிளாஸ் தேங்காய் பால், 3 கிளாஸ் வந்து நார்மல் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வந்து செட் பண்ணிவிட்டு அரிசி வந்து போட்டுட்டு 2 விசில் விட்டால் சூப்பரான நெய் சோறு வந்து ரெடி. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.